அன்பான தனுசு ராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்க தெரிஞ்சவங்க. அதனால தான் இந்த வாழ்க்கை உங்களை எத்தனை தடவை சோதித்தாலும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஆனால் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா, அந்த தன்னம்பிக்கைக்கு கொஞ்சம் சோதனை அதிகமாக வர்ற மாதிரி இருந்திருக்கலாம். நான் நினச்சது சரியா, நான் போகிற பாதை சரியா, நான் இன்னும் கொஞ்சம் போராடணுமா, இல்லை வேறு வழியை பார்க்கணுமான்னு அமைதியாக மனசில் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய குணம் என்னென்னா, யாராவது முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அதை முடித்து காட்டணும்னு தோணும். அதே நேரம் உங்களுடைய பிடிவாதமும் அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தான் உங்களுடைய பலவீனமாக இருக்குது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான காரியங்களை செஞ்சு அதில் ஜெயிச்சு வந்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய பலவீனம் எங்கே, எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் தடுமாறுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நீங்கள் செய்யாமல் தவிர்த்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உச்சத்தை அடைஞ்சு காட்டுவீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து பாருங்கள். இந்த வாழ்க்கை உங்களை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கா, இல்லை பெரிய ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டுருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சில நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்க போகுது. குடும்ப உறவுகள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவிகள், வருமானம், முன்னேற்றம், தொழிலில் லாபமும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும், இதில் எந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது, எந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவசரப்படக்கூடாது, இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் சந்திரனும், சகோதர ஸ்தானத்தில் ராகுவும், சுகஸ்தானத்தில் சனியும், சத்துருஸ்தானத்தில் செவ்வாயும், கலத்திர ஸ்தானத்தில் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் சுக்கிரனும் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் எல்லா இடத்துலையும் இயல்பாக நடந்துக்குவீங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை எல்லாமே வாங்கி சந்தோஷப்படுவீங்க. இளைய உடன்பிறப்புகளினுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவீங்க. மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை எல்லாமே சாதிச்சுக்குவீங்க. குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்கிறதுக்கு தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் உங்களுடைய நிதி நிலைமை, கடன், இதையெல்லாம் சிந்திச்சுட்டு பார்த்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது. மேலும் நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. பெயர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அங்கே நீச்சமும் அடைகிறாரு. இது உங்களுக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. உங்களையும் அறியாமல் ஆடம்பரமான செலவுகளை செஞ்சுட்டு பண பற்றாக்குறை வரும் பொழுது ரொம்பவே வருத்தப்படுவீங்க. பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய சேமிப்புகளை கரைக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கவலைகள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு மனசில் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். பாலுணர்வு சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுடைய சுய ஒழுக்கம் மற்றும் சமூகத்தில் உங்களுடைய பெயரை கெடுக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் ஈடுபட்டக்கூடாது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறாங்க. இது உங்களுக்கு 7ஆம் இடத்தை குறிக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்திருந்தாலும் செவ்வாயின் ஆதிக்கம் காரணமாக முன்கோபப்பட்டு பேசுகிறதும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிட்டு இனி இந்த உறவு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களும் உங்களுக்கு வரக்கூடும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலனை நீங்கள் அக்கறை செலுத்தணும். புதிய முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு நிதானம் ரொம்பவே அவசியம். இந்த விஷயங்களை நீங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு ஆறுதலாக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி கடக ராசியில் புதனும் குருவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. இந்த சேர்க்கையால் திடீர் தன வரவு, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஒரு அக்கறை உருவாகும். இந்த சேர்க்கை உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகளையும் கலவையான பலன்களையுமே கொடுப்பாரு.
மறைமுக பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அல்லது மூதாதையர் சொத்துக்கள் மூலமாக திடீர்னு உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும். குடும்பத்திலேயும் நிதி சார்ந்த ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படும். ஆராய்ச்சி பணிகள், உயர்கல்வி மற்றும் ரகசிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சில நேரங்களில் நீண்ட தூரங்கள் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் உணவு மற்றும் உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் சனியினுடைய கடுமையான தாக்கம் குறைஞ்சு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வேகம் எடுக்கும். பொருளாதார சிக்கல்கள் ஓரளவுக்கு சரியாகும். குடும்பத்தில் நிம்மதியும் எதிர்பாராத யோகமும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய சொத்தை விற்கிறதுலையும் புதிய சொத்துக்கள், வீடு, மனைகள் வாங்கிறதுலையும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது தலைக்கவசம் அணியிறது, சீட் பெல்ட் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன விபத்துகளிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. ஒவ்வொரு வாரமும் சனீஸ்வரர் வழிபாடு மற்றும் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவியில் செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாற போகிறாரு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதும் கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பவும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படித்தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கிறோம், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமும் நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போ
போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோட சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழ்நிலையில நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நாம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பெருசாக மதித்த சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படலை. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாததுனால உங்கள் முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதலாக வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பலிக்க போகுது. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டிருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்களாக காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இது வரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்று இருப்பீங்க. ஆனால் அப்புறமாக நீங்கள் துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில்
நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோட எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழ்நிலையை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.